ஹலோ வாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஒரு நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பித்து கான்செகட்டிவாக ஈச் இன் ஃபிசிக்ஸ், பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்ட்ஸ்லையுமே ஒரு டாபிக் சீக்வன்ஷியலாக இந்த டே ஆர் டூ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நீங்களும் அதை பார்த்து படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெண்டு மூணு நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் சில சஜஷன்ஸும் நிறைய பேர் சொன்னீங்க. அந்த சஜஷன்ஸ்லாம் மாடிஃபை பண்ணி ஒரு வீடியோலையுமே அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஃபேக்டரில் த கம்யூனிகேஷன் பிட்வீன் யூ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் வித் மீ, ஸோ இது கொஞ்சம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட். உங்களோட சஜஷன்ஸ் எப்போவுமே ஐ வெல்கம் இட். ஸோ நீங்கள் சஜஷன் கொடுக்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணிக்கிறேன். அண்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கும் நிறைய பேர் சொன்னீங்க பிடிச்சிருக்கு. அண்டு இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் வீடியோஸில் பேக்ரவுண்ட் சேஞ்சஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யோர் ஃபீட்பேக் ஃப்ரம் த ப்ரீவியஸ் வீடியோஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோஸ் லெக்சர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுற வீடியோ, இந்த செஷன், இந்த கண்டென்ட் எதை பற்றினா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்த்துருப்போம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அது ரெண்டுமே எங்கே வருது, சிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ் எங்கே வருதுன்னா ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் ஹெச்என்எஸில் வருது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் நம்ம பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டோட ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் ப்ரீஃப் வீடியோ ஆஃப் அபவுட் 30 minutes நம்ம பார்த்தோம். அந்த மோஸ்ட் ஷார்ட்டஸ்ட் வீடியோ நான் போட்டதுலேயே இந்த சிஎன்எஸ் தான். இந்த பிஎன்எஸ் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல, பட் வில் சி அபவுட் இட். ஸோ சிஎன்எஸ் ஆல்ரெடி நம்ம பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை பற்றி பார்த்துட்டோம். ஒரு ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் வில் பி சீயிங் அபவுட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் த டைப்ஸ் ஆஃப் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இது எல்லாமே நம்ம எந்த பேசிஸில் பார்க்குறோம்னா ஃப்ரம் தி எக்ஸாமினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின். அந்த கொஸ்டின் ஏரியா எங்கே இருக்கும் அதை மட்டும் தான் பார்க்குறோம். சும்மா ரேண்டமாக A to Z எல்லாமே பார்க்காம நமக்கு தெரியும் படிக்கிறப்பயே இதுதான் வரும். இது பிகாஸ் ஓவர் த இயர்ஸ் இது கேட்டிருக்காங்கன்னா ஸ்டில் ஓவர் த இயர்ஸ் இதை கேட்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் தி பேட்டர்ன் ஹேஸ் நாட் சேஞ்ச்டு, நம்ம ரிலே பண்ணலாம். இதை கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு இந்த செஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த செஷன்ஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ திஸ் செஷன் வில் கிவ் பெனிஃபிட் டு தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தேர் CHSL exam, CGL exam, MTS, JE, and as far as railway is concerned, NTPC and Group D and the recent release paramedical. ஸோ இந்த எல்லா எக்ஸாமுக்குமே இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோஸில் எடுத்த கொஷின்ஸ் நான் ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை கோரிலேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஆம் டேம் ஷுர் தேட் இந்த வீடியோஸ், இந்த லெக்சர்ஸ்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சயின்ஸில் கேட்குற எவ்வளோ மார்க் கேட்குறீங்களோ அதில் மேக்ஸிமம் மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஐ ஆம் டேம் ஷுர் அபவுட் தேட். அண்ட் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக வில் பி ஃபோக்கஸிங் அபவுட் SSC CGL syllabus because CGL is considered as one of the most toughest exams in the competitive examination field. அண்ட் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, எந்தெந்த சின்ன கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் இல்லை பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்தாலும் சரி. ஸோ வேறவர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது அப்படின்னா, NCERT சிலபஸ்லேருந்து ஒரு பார்ட் கேட்குறாங்கன்னா, ஸோ அங்கே எல்லாமே இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல். இது இவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது, எல்லாருமே படிக்கலாம். தெரிஞ்சவங்களும் பார்க்கலாம், தெரியாதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ புது விஷயத்த நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறதுல நம்மளோட நாலேஜும் டே பை டே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இஃப் யூ திங்க் மை வீடியோ லெக்சர்ஸ் ஆர் குட் இனஃப், யூ கேன் ஸ்டில் ஃபாலோ மீ அண்ட் யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். உங்களுக்கு டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கைடிங் ஃபேக்டர் இருக்குனாலும் யூ கேன் ஸ்டில் கான்டாக்ட் மீ. இல்லை ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுறீங்கன்னா யூ கேன் கம்யூனிகேட் வித் மீ இன் தீஸ் 3 லிங்க்ஸ், சோஷியல் லிங்க்ஸ். ஸோ டெலகிராமில் we do have a பேஜ் அண்ட் நம்மளுக்கு இன்ஃபோவர்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது. அண்ட் இன்ஸ்டாகிராமில் info_versனு ஒரு ஐடி இருக்குது, அதில் யூ கேன் கான்டாக்ட் மீ. அண்ட் மெயிலும் wisdomcritic@gmail.com நம்மளுக்கு ஒரு மெயில் ஐடி அஃபிஷியலாக இருக்குது, யூ கேன் ஸ்டில் கான்டாக்ட். ஸோ இன் எய்தர் ஆஃப் தீஸ் த்ரீ நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவையோ அந்த சப்போர்ட் ஃப்ரம் மை சைட் ஐ கேன் டூ ஃப்ரம் டு த பெஸ்ட். ஓகேவா? ஸோ அண்ட் ஐ திங்க் ஸோ சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, ஐ பிலீவ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன், அந்த லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த சயின்ஸ் பிளேஸ் a major role because aptitude reasoning everybody can score mark, but science and general studies நம்ம எடுக்கிறோம் GK. ஸோ அதான் ஒரு மார்க் ஸ்கோரிங் ஏரியா. ஸோ அதில் நம்ம we should not lose each and every single mark is very important. ஸோ அதனால் with this we will kick start this video. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்டோட நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்கலாம்.
ஸோ வி வில் கோ வித் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். நம்ம ஏர்லியர் கிளாஸில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா பார்த்தோம், ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம்னா பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மேஜர் திங் என்னென்னா சிஎன்எஸ் ப்ளஸ் நர்வ்ஸ் கனெக்டிங் தி ஸ்பைனல் கார்டு, இதுதான் வந்து பிஎன்எஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ அதான் வந்து இது வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா சிஎன்எஸ் இருக்கும். சிஎன்எஸ் யார்? பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, அவங்களோட சில பல நர்வ்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு பிஎன்எஸ், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம எப்படிலாம் பைஃபர்கேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 டைப்ஸாக பைஃபர்கேட் பண்ணலாம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்மை. இப்போ வந்து ஜஸ்ட் பிஎன்எஸ்ன்னு எழுதுறேன், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்மை பிஎன்எஸ்ன்னு ஷார்ட் எழுதிக்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்க்கு நான் என்எஸ்ன்னு எழுதுறேன். ஓகேவா? சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இன்னொன்று அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இன்னொன்று என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இப்படி 3ஆக பைஃபர்கேட் பண்ணலாம். இப்படி 3ஆக பைஃபர்கேட் பண்ணுறதுல நம்மளுக்கு வந்து ஈஸியாக என்ன புரியும், சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் இதில் இந்த வேர்ட் சோமா இருக்குல்ல, நம்ம வந்து ப்ரோ கேரியாட்டிக் யூகேரியாட்டிக்னு பயாலஜியில் படிச்சிருப்போம். செல்லில் அந்த ப்ரோனா என்ன கேரியோனா என்ன அப்படின்ற சொன்ன அந்த மாதிரி இந்த வேர்ட்லேயும் பைஃபர்கேஷன் சொன்னால் சோமானா என்னென்னா பாடி, சோமானா பாடின்னு அர்த்தம். ஜஸ்ட் செகண்ட், ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம்னா சோமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாடின்னு அர்த்தம். சோமா மீன்ஸ் அதோட அர்த்தம் வந்து பாடி. ஓகே, இப்போ அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் இன்னும் நம்ம 2ஆக பைஃபர்கேட் பண்ணலாம். ஒன்று வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அட்டானமஸ் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு பிரிக்கலாம். ஓகே, ஸோ அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் எப்படி பிரிக்கலாம்னா சிம்பத்தட்டிக் ஒன்று, இன்னொன்று பேராசிம்பத்தட்டிக் ஒன்று. இப்போ நார்மலாக நர்வஸ் சிஸ்டம் எப்படி பிரிக்கலாம்? என்ட்ரிக், அட்டானமஸ் அண்ட் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இல்லை சோமானா பாடி அப்படின்ற அர்த்தம். ஓகே, என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டமில் பைஃபர்கேஷன்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம ஜென்ரலாக பைஃபர்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ வந்து சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் பைஃபர்கேஷன். இதில் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இதை வந்து ஒரு சின்ன கதையாக கொண்டு போகலாம். எப்படின்னா, இங்கே வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து ஒரு கிளாஸில் வாட்டர் இருக்குது. அந்த வாட்டர் வந்து நீங்கள் ஒரு டேபிளில் வச்சுருக்கீங்க. அந்த வாட்டர் வந்து ஒரு டேபிளில் கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை உங்கள் கண்ணு பார்க்குது. ஓகேவா? இங்கே இடத்துல ஒரு கண்ணு வரைகிறேன். இது கண்ணு மாதிரி இருக்காது, இது கண்ணான்லாம் கேட்கக்கூடாது. ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது இல்லை. ஓகே, இந்த இடத்துல உங்கள் கண், இது வந்து ஐ. ஓகேவா? நீங்கள் வந்து அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை பார்க்குறீங்க. உங்களுக்கு தண்ணி தாகமே எடுத்துருக்காது. ஆனால் உங்கள் கண் அந்த தண்ணியை பார்த்துருச்சுன்னா அது குடிக்கணுன்ற மைண்ட் செட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, அப்போ அது குடிக்கணுன்ற மைண்ட் செட் வந்து க்ரியேட் ஆனதுனால அது அங்கேருந்து நேராக அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே போகும்? பிரெயினுக்கு போகும். ஓகேவா? ஸோ பிரெயினுக்கு போகிற இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து கண்ணுக்கு இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை கண்ணு பார்க்குது. அந்த கண்ணு பார்த்துட்டு அது என்ன சொல்லுது? பிரெயினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. விச் மீன்ஸ் ஒரு ரா அன்ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன். அதாவது கண்ணு பார்க்குது, கண்ணு பார்த்ததை கண்ணு வந்து பிரெயினுக்கு அனுப்புது. அது என்ன இன்ஃபர்மேஷன்னா ரா அண்ட் அன்ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன்.
நம்ம பிரெயினுக்கு அனுப்புது. பிரெயின் என்ன பண்ணும், அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை ஃபைனல் அவுட்புட் அமைத்தப்போ பிரெயின்லேருந்து வெளியே வரப்போ அது ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷனாக மாறும். ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன் யாருக்கு போகும்? அந்த தண்ணியை கண்ணு பார்த்துருச்சு, பிரெயினுக்கு கமாண்டு போயிடுச்சு, பிரெயின் அதோட அவுட்புட்டோட கமாண்ட் யாருக்கு தருவா? அங்கேருந்து கைக்கு வரும். ஏன்னா கை தானே தண்ணி எடுக்க போகுது. அப்போ அங்கேருந்து நம்ம கைக்கு ஒரு சிக்னல் வரும். ஓகேவா? கைக்கு வந்து ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல் மூலியமாக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற கிளாஸ் ஆஃப் வாட்டரை கையில் எடுப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு ரஃப் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா இதுதான். விச் மீன்ஸ் இந்த ரா அண்ட் அன்ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இதை வந்து சென்சரி இன்புட் அப்படி சொல்லுவோம். சென்சரி இன்புட் இது வந்து பிரெயின் வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் CPU இல்லாட்டி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சொல்லியிருக்கோம்ல, அது சொல்லுவோம். இது வந்து ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன். பிரெயின் என்ன பண்ணும், அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை ஹேண்டுக்கு அனுப்பும். அந்த ஹேண்ட் வந்து அதை போய் எடுக்கும். இதுதான். ஸோ இதை வந்து எப்படி ஜென்ரலாக டேர்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் in the working and functioning of organs of the body. ஓகேவா? ஸோ இதுதான் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு என்னென்னா, சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் இன் தி ஒர்க்கிங் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. என்ன ஆர்கன்ஸ்? நம்ம கண், நம்ம கை, நம்ம கால். ஒரு இடத்துல நெருப்பு எரியுதுன்றது தெரியுது. அப்போ அந்த நெருப்பு எரிஞ்சால் நம்ம அந்த இடத்த விட்டு விலகி போகணுன்றதுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு வர இன்ஃபர்மேஷன் காலுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி கை, கால், இந்த மாதிரி வாலண்டரி ஆக்ஷன்ஸ் எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதில் சென்சரி இன்புட்டு, இதில் வந்து சென்சரி இன்புட்னு எழுதியிருக்கேன்ல, இந்த சென்சரி இன்புட் இது வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணுவான்னா, சென்சரி ஆர்கன். சென்சரி இன்புட் இஸ் பெர்ஃபார்ம்ட் பை சென்சரி நர்வ்ஸ். சென்சரி இன்புட்ஸ் எல்லாமே வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்? சென்சரி நர்வ்ஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் யார் பண்ணாங்கன்னா மோட்டார் நர்வ்ஸ். மோட்டார் நர்வ்ஸ்ன்னு எதை இங்கே டேர்ம் பண்ணுறேன்னா, நம்ம கைக்கு போகிற நர்வு, பிரெயின்லேருந்து கைக்கு போகிற நர்வு வந்து மோட்டார் நர்வ். ஏன்னா ஒரு மோட்டார்னா விச் பர்ஃபார்ம்ஸ் அண்ட் ஆக்ஷன். நம்ம காலுக்கு போகிறது ஒரு மோட்டார் நர்வ். ஸோ நம்ம எழுந்து ஒரு வேலையை செய்கிறோமா, அது வந்து இட் இஸ் டேர்ம்ட் அஸ் மோட்டார். ஓகேவா? ஸோ ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கு போகும்? மோட்டார் நர்வ்ஸ் மூலியமாக ஹேண்டுக்கு போகும். அதே மாதிரி சென்சரி கண்ணில் பார்க்குற ரா அண்ட் அன்ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு எப்படி போகும்னா சென்சரி இன்புட் மூலியமாக போகும். அதுக்கு சென்சரி நர்வ்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஸ்கீமேட்டிக் ஆஃப் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது சொல்லுவாங்க. இதில் சென்சரி நர்வ்ஸ் பற்றி பார்க்குறப்ப ஓகே, இல்லை சென்சரி நர்வ்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்னன்னு சொல்லணும்னா அஃபரண்ட்னு சொல்லுவாங்க. சென்சரி நர்வ்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அஃபரண்ட்டு. எதனால் அப்படின்னா இட் கேரிஸ் ரா இன்ஃபர்மேஷன். இட் கேரிஸ் ரா இன்ஃபர்மேஷன் ஆர் இன்புட் சொல்லுவாங்கல்ல, இன்புட் ஃப்ரம் ஓகேவா? ஸோ இந்த சென்சரி நர்வ்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா கேரிஸ் எனி நர்வ் விச் கேரிஸ் ரா இன்ஃபர்மேஷன் ஆர் இன்புட். இன்புட்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துலேருந்து பிரெயினுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அப்போ யார் எடுத்துகிட்டு வர, யார் அந்த போஸ்ட்மேன் ஒர்க் பண்ணுறா, அவங்க எல்லாருமே வந்து சென்சரி நர்வ்ஸ் தான். அவங்க சென்ஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. அதாவது நம்ம கிட்ட இந்த சென்ஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கிட்டே எடுத்துகிட்டு வராங்க. அது யார்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயின். இந்த பிரெயின் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு பிரெயின் ப்ராசஸ் பண்ணி அதை மோட்டார் நர்வ்ஸ்க்கு மாற்றுது. அதாவது அது முடிவு பண்ணும், இது மோட்டார் நர்வ் பண்ணுமா இல்லை இது வேறு நர்வ் பண்ண வேண்டிய வேலையா அப்படின்றத முடிவு பண்ணி அவங்களுக்கு வேலையை பிரித்து கொடுக்கும். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கிற மாதிரி இது டிவிஷன் ஆஃப் லேபரஸ், டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து
சிஎன்எஸ்க்கு அனுப்பும். சிஎன்எஸ் வந்து பிரித்து கொடுக்குற வேலையை பண்ணும். இப்போ மோட்டார் நர்வ்னு என்னென்னு பார்க்கலாம். இப்போ சென்சரி நர்வ்னு என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து மோட்டார் நர்வ். ஸோ மோட்டார் நர்வ்னா ஆல்சோ கால்ட் அஸ் எஃபரண்ட். ஸோ மோட்டார் நர்வை எஃபரண்ட் ரொம்ப முக்கியம். சென்சரி நர்வ் வந்து அஃபரண்ட்டுன்னு சொல்லணும், மோட்டார் நர்வை எஃபரண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த கொஷின் மேபி உங்களுக்கு ட்விஸ்டடாக இருக்கும், ஆனால் மனசில் பதிஞ்சிச்சுன்னா மாறாது. சென்சரி நர்வ்னா அஃபரண்ட், ஓகேவா? எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஏ எம்இ. எம்இனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குல்ல. ஸோ எம்முன்னு வந்தால் மீ, எம்முன்னு வந்தால் இ. ஸோ எம்மு மோட்டார் நர்வுக்கு எம்மு வருதுல, மோட்டாருக்கு எம்முன்னா எஃபரண்ட்டுக்கு இ. சரியா? ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எஃபரண்ட்டு. இது என்ன பண்ணுன்னா, சென்சரி நர்வ் என்ன பண்ணுச்சு, ரா அண்டு அன்ப்ராசஸ் இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்துச்சு. இப்போ எஃபரண்ட் என்ன பண்ணும், கேரிஸ் processed information or output from CNS. from யார்கிட்டேருந்து, சிஎன்எஸ்டேருந்து எங்கே போகும், மற்ற பாடி பார்ட்ஸுக்கு போகும், டு பாடி ஆர் டு பாடி ஆர்கன்ஸ். ஓகேவா? ஸோ பாடி ஆர்கன்ஸ்லேருந்து சிஎன்எஸ்க்கு வந்தால் அது ரா அண்ட் அன்ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன். அது யார் கொண்டு வருவா, சென்சரி நர்வ் கொண்டு வருவாங்க. சென்சரி நர்வ் பேர் என்ன, அஃபரண்ட். இப்போ சிஎன்எஸ்லேருந்து பாடி ஆர்கனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகிறப்ப அது வந்து ப்ராசஸ்டு அண்ட் அவுட்புட் ஃபார்மேட்டில் போகும். அது யார் கொண்டு போவா, மோட்டார் நர்வ் கொண்டு போவாங்க. மோட்டார் நர்வுக்கு என்ன பேர், எஃபரண்ட். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இதை வந்து கன்ஃபியூஸே பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ரெண்டுமே இருக்கும், சென்சரி நர்வ் அண்டு மோட்டார் நர்வ் இல்லாமல் தேர்டாக ஒரு நர்வ் உள்ள வராது. அவர் பேர் என்ன கேட்டால் மிக்சட் நர்வ். இந்த மிக்சட் நர்வ் என்ன பண்ணுவார்னா, ஆக்ட்ஸ் as both sensory and motor. acts as both sensory and motor. இவர் தான் வந்து மிக்சட் நர்வ்னு சொல்லுவாங்க. ரெண்டுமாவும் செயல்படுவார், சென்சரி அண்ட் மோட்டாராகவும் செயல்படுவார். ஓகேவா? ஸோ இப்போ அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், இது வந்து சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் நம்ம பார்த்தது என்னென்னா, அந்த ஒரு விஷுவலைசேஷன் மூலயமா இந்த சார்ட் மூலயமா பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, இப்போ பார்க்க போகிறது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டமை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஒன்று சிம்பத்தட்டிக், இன்னொன்று பேராசிம்பத்தட்டிக். ஃபர்ஸ்ட் சிம்பத்தட்டிக் நான் பார்த்தல. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எப்போ நடக்கும் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, அப்படி அது மூலியமே கொண்டு போகலாம். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் எப்படி நடக்கும்னா, happens against our wish and control. அதாவது இந்த சிம்பத்தட்டிக் ரெஸ்பான்சஸ், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அவங்க சில ரெஸ்பான்சஸை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நம்மளோட பாடியோட நார்மலாக ஐடியலாக வச்சுக்காம ஒரு டிஸார்டர் ஸ்டேஜுக்கு நம்மளை மாற்றிடும். விச் மீன்ஸ், நம்ம நார்மலாக இருக்கிறப்ப நார்மலாக பிளட் ப்ரெஷர் இருக்கும், நார்மலாக குளுக்கோஸ் லெவல் இருக்கும், நார்மலாக நம்மளுக்கு இருக்கிற பாடி கண்டிஷன். அதே இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஒரு ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த டைமில் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் கூடிடும், ஸ்வெட்டிங் ஜாஸ்தி ஆகும், நம்மளை அறியாமலே நம்ம வந்து அந்த ஷிவரிங்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், அந்த படப்படன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது எப்போனா, அந்த 96 படம் பார்த்துருக்கீங்கல்ல, 96ல் சைல்டுஹுட் அந்த ஸ்கூல் சீக்வன்ஸில் அந்த பொண்ணு அந்த பையனோட நெஞ்சில் கை வைக்கிறப்ப அந்த பையன் மயக்கம் போட்டுருவான். ஸோ அது எதனால் மயக்கம் போடுறான் அப்படின்னா, அந்த இடத்துல அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி அந்த பொண்ணோட கையை எடுத்து அவன் நெஞ்சில் வைப்பான்னு. பட் வச்சுட்டா அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியல. இது வரைக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவன் இதுக்கு முன்னாடி என்கவுண்டர் பண்ணது இல்லாததுனால ஃபர்ஸ்ட் டைம் அந்த சுச்சுவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியாமல் இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அது ஆக்டிவேட் ஆகுறதுனால அவனுக்கு படப்படன்
ஹார்ட் பீட் ரைஸ் ஆக துடிக்குது, ரைஸ் ஆகுது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஸோ இதுதான் வந்து அந்த 96 படத்தில் வர அந்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்க்கான காரணம் வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதனால் ரெப்பர்கஷன்ஸ் இல்லை கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும்னா, இன்க்ரீசஸ் ஹார்ட் ரேட்டு, இல்லாட்டின்னு கிடையாது, எல்லாமே சேர்ந்து நடக்கும். இன்க்ரீசஸ் ஸ்ட்ரெஸ் லெவல், ஒரு அளவுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும். இன்க்ரீசஸ் ஸ்வெட்டிங்கு. ஸோ ஒரு நார்மல் கண்டிஷன்லேருந்து ஒரு அப்நார்மல் கண்டிஷனுக்கு போகிறோன்னாவே அந்த இடத்துல என்னென்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்க்ரீசஸ் பிளட் ப்ரெஷர், பிபின்னு போடுறேன். ஸோ இது எல்லாமே இட் இஸ் பிகாஸ் எதனாலனா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இதில் வந்து ஒரு 3F கண்டிஷன், 3F கண்டிஷன்னு சொல்லுவாங்க. 3F கண்டிஷன்னா என்னென்னா அட்ரினலின் கண்டிஷன் அப்படி சொல்லலாம் கிளான்ஸ் படிக்கிறப்ப. இப்போ வந்து ஜென்ரலாக ஃபைட்டு அண்ட் ஃபியர். இந்த ஃபைட் அண்ட் ஃபியர் இந்த 3 கண்டிஷனில் தான் நமக்கு வந்து இந்த இன்க்ரீஸ்ட் ஹார்ட் ரேட், இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸு, இன்க்ரீஸ்டு ஸ்வெட்டிங், இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர், இது இல்லாமல் நிறைய லெவல் அப்நார்மல் கண்டிஷன்ஸு க்ரியேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் 3F அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. இப்போ 3F அப்படின்னா இதுதான் அந்த 3Fs. ஓகேவா? 3F யாருன்னு கேட்டால் டியூ டு, இதெல்லாம் எதுக்குன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டியூ டு தி இன்க்ரீஸ் இன் அட்ரினலின் லெவல், டியூ டு increase in adrenaline. adrenaline ஹார்மோனோட லெவல். இது வந்து சிம்பத்தட்டிக்கோட ஜென்ரலாக இதுதான். வாட் இஸ் சிம்பத்தட்டிக்னு சொன்னதுக்கு இந்த கதை சொல்லியாச்சு. இந்த கதை மூலயமா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது ஒன்று மட்டும் தான். நார்மல் கண்டிஷன்லேருந்து அப்நார்மல் கண்டிஷன் கொண்டு போகிற எல்லாமே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? இப்போ வந்து பேராசிம்பத்தட்டிக் பார்க்கலாம். இப்போ பேராசிம்பத்தட்டிக் பார்க்குறப்ப இப்போ வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இப்போது இது எப்படி வரும்னா, எப்போ வரும் ஒரு கான்சிக்வன்ஸ், சரி சொல்லிட்டேன். ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, அந்த சிச்சுவேஷனோட அவுட்கம் என்ன, ஒரு கான்சிக்வன்ஸ் என்ன, அந்த கான்சிக்வன்ஸில் நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து பேராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக்னா என்ன? சிம்பத்தட்டிக்னா இட் இஸ் ஒரு அப்நார்மல் கண்டிஷன் கிரியேட் ஆகிறது. ஆனால் பேராசிம்பத்தட்டிக்னா ஒரு கான்சிக்வன்ஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் ஹேப்பன் அப்படி சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி பார்க்கலாம், ஒரு நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னே, அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோதான் இந்த எக்ஸாமா அப்படின்ற ஒரு தாட், இந்த எக்ஸாம் கூட கிளியர் பண்ண முடியாமல் நம்ம இவ்வளோ நாள் இருந்தோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். அது இல்லைனா நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு பையனோ ஒரு பொண்ணையோ லவ் பண்ணுவீங்க. அந்த லவ் சக்ஸஸ் ஆன பிறகு, லவ் செட் ஆன பிறகு, இப்போ நம்ம இந்த ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், அந்த விஷயம் பண்ணதுனால தான் அந்த பொண்ணையோ பையனையோ இம்ப்ரெஸ் பண்ணி பிடிக்க வச்சிருக்கு. அந்த விஷயத்தை நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கலாமே, நம்ம ஏன் இந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிறது, அப்படின்ற மாதிரி திங்கிங்ஸ், அப்படின்ற மாதிரி தாட்ஸ், அப்படின்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு நடக்கும். ஸோ என்னென்னா, ஒரு விஷயம் நடந்துடும், அந்த நடந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த அப்நார்மல் கண்டிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா சிம்பிளாக சிட், ரிலாக்ஸ் அண்ட் டைஜஸ்ட். என்னன்னா சிட், ரிலாக்ஸ் அண்ட் டைஜஸ்ட். நம்ம கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சம்பாதிச்சிருப்போம். ஒரு 60 வயசுக்கு அப்புறம் நம்ம வந்து நிம்மதியாக ஹாயாக சம்பாதிச்ச காசை எஃப்டிலையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ஷேர் மார்க்கெட்லேயோ போட்டு அதோட இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும். அதுதான் வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சிட், ரிலாக்ஸ் அண்ட் டைஜஸ்ட், இதுதான் வந்து இவங்களுக்கான கீட்டம். அதுமாதிரி 3Fன்றது யாருக்கு சொன்னேன்? ஃப்ளைட்டு, ஃபைட் அண்டு ஃபியர். இவங்க 3 பேர் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் வருவாங்க. இதுக்கு வந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட், ரிலாக்ஸு இதோட ரெஸ்ட்டும் சேர்த்துக்கலாம்.
ரிலாக்ஸ் ஆர் ரெஸ்ட். ஓகேவா, ரிலாக்ஸ் ஆர் ரெஸ்ட். இது வந்து இவங்களோடது. இப்போ இது இல்லாமல் ஒருத்தவங்க இருப்பாங்க. அது யாருன்னு கேட்டால் என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணோம்னா, இவங்களுக்கு இன்னொரு பேருக்கு, இவன் என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செகண்ட் பிரெயின். இப்போ என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து செகண்ட் பிரெயின். இவங்க இன்னொன்று டேர்ம் பண்ணுவாங்க, என்னென்னா பிரெயின் இன் த கட். பிரெயின் இந்த கட்டு. இதில் கட்டுனா என்ன அர்த்தம்னா வயிறு, ஸ்டொமக்குன்னு அர்த்தம். ஸ்டொமக், பிரெயின் இந்த கட்டு. ஓகே, இது என்ன பண்ணும், இட் ஒர்க்ஸ் இண்டிபெண்ட்லி ஆஃப், இவங்களுக்கு வந்து சிஎன்எஸ் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ இண்டிபெண்ட் ஒர்க்கர் ஃப்ரம் சிஎன்எஸ். ஸோ சிஎன்எஸோட கண்ட்ரோல் இவங்களுக்கு இருக்காது. இட் ஒர்க்ஸ் இவங்க பிரெயின் இந்த கட்டுன்னு சொல்லிட்டோம், கட்டுன்னா ஸ்டொமக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ வயிறுனா எதுக்கு இவங்க பயன்படுறாங்க அப்படின்னு பார்த்தா, வயிறில் ஒரு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஃப்ளூயிட் நம்மள்கிட்ட இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த டைஜஷன் ப்ராசஸ்ஸு அதுக்கெலாம் வந்து இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஃப்ளூயிட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ இட் ரெகுலேட்ஸ் gastrointestinal tract activity. ஸோ இதை தான் இவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து இதுதான். இதில் வந்து எப்படி ஒரு பைஃபர்கேட் பண்ணியிருக்காங்கன்றத இதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நர்வஸ் சிஸ்டம்னு பார்த்தோம். நர்வஸ் சிஸ்டம், ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமில் எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு பிரித்தோம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமை ரெண்டாக பிரிக்க முடியும். ஒன்று வந்து சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சொமேட்டிக்கில் நம்ம எப்படி பார்த்தோம், ரெண்டு பார்த்தோம். ஒன்று அஃபரண்ட், இன்னொன்று எஃபரண்ட்டு. அஃபரண்ட்டுனா சென்சரி, எஃபரண்ட்டுனா மோட்டார். ஸோ எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படி சொல்லியிருந்தோம். ஸோ சென்சார் ஒன்று, எஃபரண்ட் மோட்டார் ஒன்று. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கில் மொத்தம் 3 இருக்குது. இந்த இதில் 2 தான் காமிச்சிருக்காங்க, சிம்பத்தட்டிக் டிவிஷன், பேராசிம்பத்தட்டிக் டிவிஷன். மூணாவதாக நம்ம மொத்தம் என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று பார்த்தோம். இதுதான் வந்து நர்வஸ் சிஸ்டமை ப்ரீஃபாக டிஸ்கிரைப் பண்ணுறது. அண்டு இதிலும் அதோட இதுதான். இதில் வந்து பாருங்கள், ஃபியர், ஃப்ளைட், இதில் அது இல்லையா. ஸோ சிம்பத்தட்டிக்கில் இந்த 3F கண்டிப்பாக மூணாவது இருக்குது, ஃபியர் இருக்குது. இதோட ஃபியர் சேர்த்துக்கோங்க, ஃபியர். இதை வந்து 3Fன்னு சொல்லுவோம். 3F இட் இஸ் பிகாஸ் யாருனால வருதுன்னா அட்ரினலின் ஹார்மோனால் வருது. அட்ரினலின் ஹார்மோன், அட்ரினல் ஹார்மோனால இந்த ஃபியரு, ஃப்ளைட்டு அண்டு ஃபைட்டு இந்த 3 வருது. பேராசிம்பத்தட்டிக்கில் எதுக்கு, ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட். நம்ம வந்து போதுமான அளவு சம்பாதிச்சாச்சு, இனிமேல் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்லாம் அப்படின்றது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட். இந்த சொமேட்டிக்கில் நம்ம என்ன பார்த்தோம், அந்த கண்ணு விஷனரி இன்புட் எடுத்துகிட்டு போது, ப்ராசஸ் இன்புட் கையுக்கும் காலுக்கும் மோட்டார் இன்புட்டாக வருது. அது எல்லாமே நம்மளோட கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அந்த என் கண் அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை பார்க்குது, எனக்கு தாகமே இல்லைனாலும் போய் குடின்னு சொல்லுது. என் கையும் என் காலும் நடக்கலைன்னா நான் போய் தண்ணி எடுத்து குடிக்கணும்னு அவசியம் இருக்கா. ஸோ இது வந்து ஒரு வாலண்டியர். இது வந்து என்னோட இன்டென்ஷன், என்னோட வில்லிங்னஸ் இருந்தால் மட்டும்தான் என் கையும் செயல்படும், என் காலும் செயல்படும். ஸோ இது வந்து வாலண்டரி ஸ்கெலிட்டல் மசில்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த லெக்சர் எடுக்கிறப்பே சொல்லியிருந்தேன், ஒரு வாலண்டரின்ற டேர்மு. இதெல்லாம் இன்வாலண்ட்ரி, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இது நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. இன்வாலண்ட்ரினா வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாதது இன்வாலண்ட்ரி. அதே மாதிரி இந்த கார்டியோ மசில்ஸ் இருக்குல்ல, லைக் உங்கள் ஹார்ட் பீட்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களோட பிளட் ப்ரெஷரை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாமே வந்து இன்வாலண்ட்ரி மசில்ஸில் வர்றது. ஸோ இவங்கெல்லாம் இன்வாலண்ட்ரி. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் ஆட்டோனமிக்கில் வருவாங்க, இவங்கெல்லாம் சொமேட்டிக்கில் வருவாங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீஃப் பைஃபர்கேஷன்ஸ் பார்த்தோம். அண்டு இது இவ்வளோ தான். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், ரொம்ப சின்ன டாபிக். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப சின்ன டாபிக். மொத்தமாகவே நர்வஸ் சிஸ்டம்னு பார்த்தா நிறைய இருக்குது. நர்வஸ் சிஸ்டம்க்கு அப்புறம் நம்ம நர்வ்ஸும் பார்க்கணும், பிரெயின் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த 2 டாபிக் வந்து குட்டியாக இருக்கும். இதுவும் அரௌண்ட் ஒரு ½ hour to 45 minutes வீடியோன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். With this, we will keep a dot for this video, and I hope so you all will like this video, and இந்த என்டையர் செஷன் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் கொண்டு போயிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு, இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோ ஃபார் த ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, அதில் இருக்கிற கண்டென்ட்ஸும் உங்களுக்கு புரியும். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் என்னன்னு கேட்டால், யூ ஹாவ் டு டேக் ரன்னிங் நோட்ஸ் வைல் ஐ டேக் கிளாஸ். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கலைன்னா யாராலையும் உங்களால் காப்பாற்ற முடியாது. லைக் சரஸ்வதி தேவியே வந்து பரிட்சை எழுதினாலும் காப்பாற்ற முடியாது. பிகாஸ் வீடியோஸு லாஸ்ட் டைமில் ரெஃபர் பண்ண முடியாது. த ஒன்லி திங் வில் கைட் யூ, வில் ஹெல்ப் யூ அட் த லாஸ்ட் மொமெண்ட் என்னன்னு கேட்டால், நீங்கள் எடுத்த நோட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த நோட்ஸ் எடுக்கிற ஹேபிட்க்கு வாங்க. நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா வந்து இட் இஸ் மோர் தென் எனஃப். நீங்கள் திருப்பி வீடியோஸ் பார்க்கணும்னு அவசியம் இருக்காது. ஜஸ்ட் இன்ட்டு மாதிரி எழுதி வச்சுக்கலே போதும். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன், புரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு Infowars. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from உங்களில் ஒருவன். டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.